வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். ரொம்ப நாளாக நீங்கள் இந்த சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களோட புத்தக விமர்சனமும் நீங்கள் எனக்கு சொல்கிறப்ப எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஹால் வீடியோ தாங்க. இந்த தடவை நான் வாங்கணும்னு நினச்சேன். நிறைய நல்ல புத்தகங்கள்லாம் என் கையில் கிடச்சிருக்கு. புத்தகங்கள்னாவே நல்லா தான் இருக்கும், அதுவும் நல்ல நல்ல புத்தகங்கள்ங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு மொழிபெயர்ப்பு நூல்களும் கிடைச்சது. நார்மலாக நான் வாங்கின டைரக்ட் தமிழ் நூல்களும் வாங்கணும்னு நினச்ச நூல்களும் கிடைச்சது. அதனால நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு நினச்சேன். இந்த தடவை ஃபுல்லாக தமிழ் புத்தகங்கள் போடுறேன், மொழிபெயர்ப்பு நூல்களை நான் அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் எழுத்தாளரான எஸ்ட்ராவோட புத்தகங்கள் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. எனக்கு எஸ்ட்ராவோட புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவரோட எழுத்துக்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது, ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ அர்த்தமாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் எவ்வளோ அழகாக அனுபவிச்சு வாழணுங்கிறதெல்லாம் அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. அவரோட தேசாந்திரை படித்து தான் ஒரு இன்ஸ்பயர் ஆகி அவரோட நூல்கள் படிக்க நான் ஆரம்பித்தேன். அவரோட நூலக மனிதர்களும் சரி, வீடில்லா புத்தகங்களும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ அழகாக நமக்கு அது நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்கிற ஒரு விஷயத்த ரொம்ப இதமாக சொல்லியிருந்தது. எனக்கு அது ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. தேசாந்திரையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் பற்றி அவரெல்லாம் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராவலிங் போகிறப்ப நம்ம எப்படி போகணும், என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு போகணுங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி அவரோட புத்தகங்கள் வாங்க ஆரம்பித்ததான். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா அவரோடது சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம், எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவோடது. இது எனக்கு உயிர்மை பதிப்பகத்தில் கிடைச்சது. ஆனால் இப்போ தேசாந்திரி பதிப்பகம் தான் இதை வெளியிடுறாங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 55 பக்கங்கள் உள்ள ஒரு சின்ன நூல் தான். ஸோ நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததுமே எஸ்ட்ராவோட புத்தகங்கள் தான். மலைகள் சத்தமிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு டைட்டில். இதுவுமே இப்போ தேசாந்திரி பதிப்பகம் தான் பதிப்பிக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 239 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். ஆனால் உயிர்மை பதிப்பகத்தில் எனக்கு கிடைச்சதுங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு இது என்னன்னா எழுத்துக்கள் ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் உயிர்மையை பொறுத்தளவுக்கு. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அதுவுமே எஸ்ட்ராவோட புத்தகம் தான், மறைக்கப்பட்ட இந்தியா. இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்குமே தேசாந்திரி பதிப்பகத்தில் தான் கிடைச்சது. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 351 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். பவுண்டட் அட்டைங்கிறப்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு செகண்ட் ஹேண்டில் நான் வாங்கினனால கொஞ்சம் எனக்கு டேமேஜாக வந்துச்சு. ஆனால் நீங்கள் குரூப்பில் வாங்குறப்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சில பேர் டேமேஜாக இருக்குன்னு சொல்லாமே அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணி வாங்கணும். ரெகுலராக நீங்கள் வாங்கிட்டு இருக்கப்ப அவங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்குமே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணியில் நனைஞ்ச மாதிரி இந்த புக் இருக்குது. பட் புக்குக்கு எந்த இதுவும் இல்லை, பேஜஸ் மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது ஒன்று தான் இந்த புத்தகத்தோட ட்ராபேக். மற்றபடிக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு 200 ரூபாய்க்கு இந்த புக்கு கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே பரவாயில்ல, நல்ல ரேட்டு தான். ஆனால் அதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்ட்ராவோட சிறிது வெளிச்சம்ங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் இன்னொரு ப்ளஸ் இருக்குங்க, பாருங்க, விகடன் பதிப்பகத்தோடது. எஸ்ட்ராவோட புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல விகடன்லையும் உயிர்மையிலையும் தான் பதிப்பகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தேசாந்திரி பதிப்பகத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புத்தகங்கள் கிடைக்கும். விகடன் பதிப்பகங்கிறப்பே உங்களுக்கு அந்த பேஜ் குவாலிட்டி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதில் மெயினாக அங்கங்கே படங்களோட கொடுத்துருப்பாங்க. விகடனோட பெரிய ப்ளஸ் என்னென்னா அந்த படங்கள் தான் நான் சொல்லுவேன். எனக்கு விகடனோட புத்தகங்களில் இந்த படங்களோட படிக்கிறப்ப ரொம்ப அது கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த புத்தகம் வாங்கினதுல ஒரு சந்தோஷம்னா அது விகடன் பதிப்பகத்தில் வாங்கினது டபுள் சந்தோஷம் தான். பவுண்டட் அட்டை வேற. எஸ்ட்ராவோட புத்தகங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம காலாபாணி எழுதின மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எழுதின மாதம்ங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகமே அகனி வெளியீட்டகம் தான் அதை பதிப்பகம் பண்ணியிருக்காங்க. காலாபாணி புத்தகமே அவங்க தான் வெளியிட்டிருந்தாங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 336 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம், பவுண்டட் அட்டை. ஸோ நல்லா திக்காக தான் கொடுத்துருக்காங்க. பேஜஸ்மே அகனியை பொறுத்தளவுக்கு எழுத்துக்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மா கிருஷ்ணன் ஐயா எழுதின மழைக்காலமும் குயிலோசையும் புத்தகம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காலச்சுவடு பதிப்பகம் தாங்க.
இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 202 பக்கங்களையுடைய ஒரு புத்தகம். அதில் காலச்சூரில் பிக்சர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக அந்த விலங்குகளை பற்றின ஒரு அழகான படங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் அவசியம் இந்த புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக அந்த புத்தகத்தோட விலையை மட்டும் பார்த்துட்டே நான் வேண்டான்னு வச்சுட்டு வந்த ஒரு புத்தகம். ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு எனக்கு கிடைக்கவும் அழகாக வாங்கிட்டேன். அந்த புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயண சரித்திரம், முகில் சாரோட புத்தகம். எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கணும்னு நினச்ச புத்தகங்களில் நிறைய புத்தகங்களில் இந்த புத்தகமும் ஒன்று. முகில் சாரோட புத்தகங்களை பொறுத்தவரைக்கும் ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்லாமல், ரொம்ப ஹார்டாக சொல்லாமல், ரொம்ப சாஃப்டாக சொல்லுவார். நம்ம வாழ்க்கையில் ஏதோ பக்கத்து வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி அப்படி ஒரு யதார்த்தமாக சொல்கிற ஒரு டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் நார்மலாக ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோ விரும்பி படிக்கிற ஆள் இல்லை. இருந்தாலும் அதை இவரோட புத்தகங்கள் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஹார்டாகவே இல்லை. இவரோட புத்தகங்கள், மதன் சாரோட புத்தகங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மருதன் சாரோட புத்தகங்கள், இவங்க 3 பேர்த்தோட புத்தகங்களுமே வந்து சரித்திரத்தை பற்றி படிக்கிறப்ப நமக்கு ரொம்பவே இதமாக நமக்கு வந்து ஒரு ஜென்டலாக கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்த பக்கங்களில் மூவ் ஆன் ஆக ஈஸியாக இருக்கும். இந்த புத்தகத்தை பொறுத்த அளவுக்கு இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 444 பக்கங்களையுடைய ஒரு புத்தகம். முகில் சாரோடதுல இது வந்து அங்கங்கே பிக்சரும் கொடுத்துருக்காங்க. 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபாண்ட் ஸ்டைல்லாம் இப்படி தாங்க இருக்கும். இவர் முகில் சாரை பொறுத்தளவுக்கும் இவரோட செங்கிஸ்கான் புத்தகம், கிறுக்கு ராஜாக்களின் கதை இதெல்லாம் படிச்சுட்டு தான் இவரோட ஃபேன் ஆனேன் நான். ஸோ அவரோட லிஸ்ட்ல இன்னொரு புக்கும் வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததான் நான் சொல்ல போற புத்தகத்தை பத்தி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க, நெகட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப அருமையான நாவல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து பர்சனலா இந்த புத்தகம் படிக்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு. அந்த புத்தகத்தோட தலைப்பு தான் அதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா, ஆலிசூல் உலகு, ஜோடி க்ரூஸ் எழுதுன இந்த புத்தகம் தான் அது. இது வந்து ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். சரி ஒரு தடவை வாங்கி படித்து தான் பார்த்துடலாமே அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 557 பக்கங்களையுடைய ஒரு புத்தகம். இது பாருங்க, பிக்சர் மேப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அதை லிங்க் பண்ணி படிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து பின்னாடி கூட உங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு வந்து சில வார்த்தைகளுக்கு புரியாத வார்த்தைகளுக்கு அர்த்தம்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பற்றின ஒரு புத்தகம் தான் இது. அதனால அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற சில வார்த்தைகளுக்கு அவங்க அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, இது உண்மையாலுமே ஒரு நடந்த சம்பவத்தை தழுவி தான் இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க அப்படின்னு ரிவ்யூஸ்ல போட்டதை பார்த்துட்டு தாங்க நானுமே வாங்கினேன். என்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா, கிளாரிந்தா. இது வந்து மாதவையா எழுதுனது. இது வந்து அடையாளம் பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 284 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அடையாளம் பதிப்பகம்ங்கிறப்ப ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகே, நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, சாரு நிவேதிதாவோட மூடு பனிச்சாலைங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 144 பக்கங்களை உடைய ஒரு சின்ன புத்தகம் தான். ஸோ நம்ம ஈஸியாக அதை படிச்சிட முடியும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, மாலன் ஐயாவோடது என் ஜன்னலுக்கு வெளியேங்கிற இந்த புத்தகத்தை பதிப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதிய தலைமுறை தாங்க பதிப்பிச்சிருக்காங்க. இவங்க புக்லாம் பதிப்பிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களோட பதிப்பகத்தில் வாங்குற நான் முதல் புத்தகம் இது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் இவங்களோட புத்தகம் விகடன் புத்தகம் வந்து எப்படி வலுவலுப்பாக இருக்குங்க, அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. புத்தகங்கள் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. அந்த ஷைனிங் பேப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 152 பக்கங்களையோடைய ஒரு புத்தகம் இது. மாலன் சாரோட ஃபர்ஸ்ட் புத்தகமும் இதுதான். படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாங்கிறவங்களோட ததும்பி வழியும் மௌனம்ங்கிற ஒரு புத்தகம். அவங்களே கொடுத்துட்டாங்க. வாசிப்பு சுவாரஸ்யத்தை தாண்டி தீவிரமான ஆழ்மன உரையாடல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரியல, நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். சூரியன் பதிப்பகம் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 232 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். படங்கள் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க.
அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜிப்சி விகடன் பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இது எழுதினவர் பேர் பாத்தீங்கன்னா ராஜமுருகன். இவர் வந்து இதோட பக்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 136 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். விகடன்கிறப்பே உங்களுக்கு வந்து இந்த படங்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கு புக்கு. ஒரு சின்ன புத்தகம் தான். ஸோ நீங்க ஈஸியா படிச்சிட முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா விகடன் பதிப்பகத்தோட தான் இந்த புத்தகமும். பேசாத பேச்செல்லாம் பிரியா தம்பிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அட்டைப்படமே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. விகடன் பதிப்பகங்கிறப்பவே அந்த பேஜ் குவாலிட்டி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. பக்கங்கள் வந்து 304 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். லாஸ்ட்ல எல்லாம் அவ்வளோக்காக பிக்சர் இல்லை, ஃப்ரண்ட்ல வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புத்தகம் தான். இவங்களோட முதல் புத்தகம் தான் நான் வாங்கியிருக்கேன், பிரியா தம்பியோடது. இது வரைக்கும் நானுமே படிச்சதில்லை. இது அவரோட ஃபர்ஸ்ட் புக் எங்கிட்ட வாங்கியிருக்கேன். இப்போ நான் காமிச்ச இந்த புத்தகங்கள்லாம் தாங்க நான் ரீசெண்டாக வாங்கினது. அதுவும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு நூல்களும் நான் வாங்கியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து நானுமே வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள்லாம் நமக்கு செட் ஆகாதோன்னு நினச்சிட்டு தான் நானுமே வாங்காமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நானுமே மொழிபெயர்ப்பு நூல்கள் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கும் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் அதை மொழிபெயர்த்து இருந்தாங்கன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அடுத்து மொழிபெயர்ப்பு நூல்கள் கொஞ்சம் நம்பி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதையும் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்ச புத்தகங்கள் இந்த வீடியோவில் இருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் படித்த புத்தகங்கள் இருந்தால் அது எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் என் கூட பகிர்ந்துக்கங்க. தொடர்ந்து இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.